Hello students, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90 மார்க்கு. 11th ஸ்டாண்டர்ட் டைமிங் வந்து 3 hours. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின், 13 கொஸ்டின் கம்பல்சரி, 7 into 14. Who are the parties of interest to accounting information? ஸோ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்முக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ தியரிக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சில டைம் நமக்கு தியரியை அதிகமாக கேட்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஷின் பேப்பர் சொல்லலாம். வாட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்? வாட் இஸ் மீன் பை போஸ்டிங்? வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ட்ரையல் பேலன்ஸ்? ஸோ இந்த தியரிலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல், பர்ச்சேஸ், இன்ட்ரெஸ்ட் பேடு, ட்ராயிங். What are the different type of cash book? What is mean by the bank overdraft? So sums இருக்கு. 3 மார்க்கில் கம்பல்சரி 14 கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த briefly branches of accounting, only mandatory transaction record to the accounting, explain the statement, complete the accounting questions. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த எரர்ஸ் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை த ட்ரையல் பேலன்ஸ்? ரைட் த அட்வான்டேஜ் ஆஃப் மெயின்டைனிங் ஃபார் த பெட்டி கேஷ் புக்? வாட் இஸ் டீரெஃபர்ட் ஃபார் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்? கிவ் த எக்ஸாம்பிள். வாட் ஆர் த காசஸ் ஆஃப் த இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் தனியாக வந்து வீடியோலாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஃப் இயர்லிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் தியரிஸ் எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா சம்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஆஃப் இயர்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் சிலபஸ் தான். பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி 11th இருக்கும். ஸோ 10th முடிச்சுட்டு இப்போ 11th வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி ஃபஸ்ட்டு இதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் மாதிரி, சரிங்களா? கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் இருக்கும். போக போக ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காத இந்த வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.